அன்பு என்ற மலர் கொண்டு ஆசை என்ற பூஜை செய்து கடவுளின் பாதமாக கருதி உன் பாதத்திற்கு அநேக பரிவசனை சுகமாய் வாழ்க. அப்படியா கண்ணே? இருந்தாலும் உன்னை எதற்காக கூப்பிட்டு தெரியுமா? எதற்காக? இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். என்னம்மா? கண்ணே, தாயோட பிறந்த தாய் மாமா இவர் கொஞ்சம் பாண்டவரும் அரவணை தேடி வந்திருக்கிறாங்க. அதனால உன் தாய் மாமா உன்னை காண வேண்டுமா? புறப்படு. உன் முகத்தையே பாக்குறேன். சந்திரகுலத்தில் வேண்டாம் என் தாய் மாமன்கள் இன்னைக்கு உங்கள் திருமணத்தை பார்த்த உடனே என்றைக்கும் இல்லாத சந்தோஷம். தரித்திர காரனுக்கு தனப்புதையில் கிடைத்தது போல் பிள்ளை இல்லாத கொட்டி வரடி மலடி என்று பெயர் வாங்கும் தாய்மார்களுக்கு தவப்புதவனாக குழந்தை பிறந்தது போல் இன்று எனக்கு ஆனந்த சந்தோஷமாக இருக்கின்றது. வந்த காரணம் என்ன? அப்பா, அம்மா, அதாவது நீ சின்னம் சிறுவயது உனக்கு அதாவது தாய்மாமனை கண்டா அதாவது என்னைக்கும் காணாத மாமனை இன்னைக்கு பார்த்து விட்டோம். சரி, அப்படி என்று உனக்கு சந்தோஷம். ஆனா இதுக்கெல்லாம் மனவர்த்தம் தான், மனவர்த்தம். என்ன நடந்தது? ஆமாப்பா, அம்மா, நாராயண நேர்களுக்கு ஆண்டு வரக்கூடிய நல்லூர் பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய
இருக்கக்கூடிய அதான் ரெட்டி மகன்கள் ஆரவல்லிகள் 7 பேரு 7 பத்திலையும் நேற்று தினமாக எங்க அண்ணனாகப்பட்ட வீமஞ்சானு அதான் நேர்களுக்கு நெல்லூர் பட்டினத்துக்கு செல்ல ஆண்கு ஆகமோடு அவை கோட்டைக்கு மேல் பறக்க கூடாது. அப்பேற்பட்ட ஆரவல்லி எடுத்து அகப்பட்டு கல்லற சிறையில் அதா போட்டு விட்டார்கள் ஆரவல்லிகள். கல்லன் குரவன் போல் அதான் கதந்துக்கு பயந்து தப்பித்து ஓடி அஷ்டாபுரம் இந்திரபுரம் வந்து விட்டார். அதனால ஆனால் கர்ப்பமனம் கட்டினால் கட்ட வேண்டும், இல்லை என்ன அதாவது வீமனுக்கு கொண்டது ஒப்படைக்க வேண்டும். அப்படி என்று ஆரவல்லி மாதர்கள் அது இரண்டும் தவறினால் இந்திர பரிசோத்து மேல் படையெடுப்போம் அப்படி என்று ஆரவல்லி மாதர்கள் லிகித்து அனுப்ப எங்க அண்ணமர்களும் தாய்மாமா ஐவரும் தலக்கு முஞ்சி நிற்க வேண்டிய தகுதி ஆகிவிட்டது. அதனால அந்த ஆரவல்லிகள் இப்படி விட்டால் அந்த உலகம் தாங்காது, கட்டு கொள்ள முடியாது. 3 சொல் மந்திரம் 6 சொல் மந்திரம் கூடுவிட்டு கூடு பெறக்கூடிய மந்திர தந்திரம் மலையாள வத்தை கற்றவர்கள் அவையில வெல்ல வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்வோம் என்று ஐவரும் ஒன்றாக சேர்ந்து எங்க அரணாகப்பட்ட சகாதேவனே சாஸ்திரம் கேட்க அஷ்டாபுரம் வேந்தர்கள் 105 பேர்த்துக்குமே அதாவது கௌரவர்கள் 100 பேர் பாண்டவர்கள் இவர்கள் யாருக்குமே பொருத்தம் இல்லையா? அதாவது அலிமித்த பிறகு அரவல்லி கோட்டை அழியணும் என்று எங்க அண்ணன் சகாதேவனுடைய தனுர்வேதத்தில் உள்ளதா. அதனால் அரவல்லி கோட்டை உன்னை அழைப்பதற்காக அங்க செல்வதற்காக வந்த தாய்மாமா பேச வேண்டியது நிறைய இருக்கு. என்ன சொல்ற அண்ணா? என் மகன் போகிறேன்னு இருக்கிறார். ஆனா ஒருவேளை அதான் கணக்கன் சென்றேன் கணவராகப்பட்டு போர் பண்ணு அதான் வெற்றியின் தோல்வி வீரனுக்காக ஒருவேளை அந்த ஆரவல்லி எடுத்து ஏதாவது தோல்விட்டு என் மகனுக்கு ஏதாவது இடையூறுன்னா என் கணவர் வந்து கேட்டா நான் என்ன சொல்வேன்? தங்கா, நீ கலக்கம் அடைய வேண்டாம். உன் மகனே என்னுடைய கஷ்டத்துக்காக அனுப்புறேன். சரி, அதாவது உன் கணவர் வருவரை என் பிள்ளை உனக்கு தத்து பிள்ளையா கொடுத்துட்டு போறமா? அழகு சுபத்திரைக்கும் அர்ஜுனுக்கும் பிறகு அபிமன்யு அதாவது ஆரவல்லிகளை வென்று அதாவது வீடு வர வரைக்கும் அதாவது என் மகன் உனக்கு சொந்தம். அதாவது உன் கணவர் வந்து கேட்டா இதுதான் என் மகன் என்று அபிமன்னனை எழுந்த நீ இந்த ஆரவத்தை கொடுக்க வேண்டும். அண்ணா மகனுக்கு மகன் மருமகனும் எங்க இருக்கிறாங்க அண்ணா? ஆமா மாப்பிள்ள மச்சான் 2 சேர்த்து. அதனாலே இன்று முதல் அபிமன்னு உனக்கு உங்க மகள் இன்று முதல் என் மகள் எழுந்த நீ ஆர்வத்தை கொடுங்க. அண்ணா, என் மகனாகப்பட்ட அள்ளிமுத்து அதாவது ஆரவல்லி வென்று வீடு வர வரைக்கும் என் மகளை இன்று முதல் உனக்கு மகன் என்னும் தண்ணியின் ஆர்வத்தை கொடுக்கிறேன். அப்படி அப்படி ஆரவல்லி மாதர்களை ஜெர்மனி வேண்டும் என்றால் உங்கள் துணை வேண்டும். மகராசா, அப்பா முதல்ல அத்தங்கன்னு வந்த நாங்க இந்த பங்கத்தை நினைக்கிற வரைக்கும் கொஞ்சம் அத்தை வார்த்தை சொல்லி வார்த்தை மறுக்காது நடந்துக்கிட்டப்பா. நீங்க சொல்லவே தேவையில்ல. இவ்வளவு அழகான அத்தைய பக்கத்துல இருக்கும் போது நான் விட்டு பிரிவேடா என்ன? அத்தை உங்க ஊர்ல எங்க இருக்குது? சேலமா? மெத்தைய சாலையா? சாலை நெருப்பு பிடிக்குது மெத்த அழகாக்குறாளா? போய் அத்தை ரசிக்கிறீங்க பையனா? அத்தை சரியா போச்சு மாமா கண்ணே. அப்படி இருந்தாலும் ஆரவல்லி மாதருடைய கோட்டைக்கு செல்வதென்றா எனக்கு நீங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். அதற்கு ஏதாவது துணை வேண்டும். ஆரவல்லி பெண்கள் சாதாரணப்பட்டவர்கள். மந்திரம் தந்திரம் மாயாஜாலம் கூடு விட்டு கூடு பாய் வைத்து வெட்டவர்கள். ஒரு சொல் மந்திரம், அரை சொல் மந்திரம், முக்கால் சொல் மந்திரம், 3 சொல் மந்திரம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் கற்று வந்தவர்கள். ஆரவல்லி, வீரவல்லி, விசித்திரவல்லி, ஒய்யாரவல்லி, நடனவல்லி, சிங்காரவல்லி, மாயவல்லி என்று 7 பேர்கள். அந்த மாயவல்லியாகப்பட்ட அனைத்து தந்திரமும் கற்று வந்தவர்கள். அதனால அவர்களை வெல்வது சாதாரண காரியம் அல்ல. உன்னுடைய குலதெய்வமாக வரக்கூடிய வனபத்திர காலியத்திலே அரிய பரியங்களை வரங்களை பெற்று நீ பத்திரமாக சென்று அவர்களை வெல்ல வேண்டும். மாமா, உங்கள் ஆசீர்வாதத்தின்படி ஆரவல்லி மாதர்களை ஜெயம் பெற்று தாய்க்கு வந்தா வேற இல்ல, தாய் மாமனுக்கு வந்த அவமானம் வேற இல்ல. தாய் மாமன் ஒன்று, தாயும் ஒன்று. ஆணாக பிறந்த நாள் ஆமா தாய் மாமன், பெண்ணாக பிறந்தான் தாய் தான். ஆமா, அதனால நான் உங்க அவமானத்தை துடைத்து ஆரவல்லி மாதர்களை அகத்து அடக்கி கற்பமனம் கட்டி வருகின்றேன். கவலை கொள்ள வேண்டாம். புறப்படுங்கள் அரண்மனைக்கு. ஒருவரையும் விடக்கூடாது. சரி, அப்படியே பிரித்து வேண்டணும். அப்படியே ஆகட்டும். ரெண்டு
சேவக்கொள்ள துணி போட்டோட சிலிண்டர் மாதிரி தெரியும். இல்ல இல்ல கழட்டி வச்சுட்டேன். சரி சரி சரி. இப்பொழுது சகாதேவ மாமனுடைய மாயப்பிறவி மரக்கால் மாயப்பிறவி மாயப்பிறவி கொடுத்திருக்கிறார். மாயப்பிறவியிலே ஏறி சென்றார் ஆரவல்லி கோட்டை இருக்கக்கூடிய கோட்டை வாசல் முன்பதாக போய் நின்றுவிடும். என்ன மாய மரக்கால் புறவை அந்த புறவிலே ஏறி இப்பொழுது ஆரவல்லி கோட்டைக்கு சென்று ஆரவல்லி மாதர்களை எப்பொழுது வீமனை கல்லை கொடைங்களை அடக்கி கதண்டுகளை ஆகிவிட்டார்களோ அவருடைய அகத்தை அடக்க வேண்டும். அவர் மேல இருக்கும் கோபமடா சூரிய முழுங்குடா சூரிய முழுகி தொடங்கிறா. மந்திரியா இல்லையா நீ? மந்திரி அதுக்குள்ள கொஞ்சம் புடிச்சு கிழிக்கிறதா. சரி இப்ப எங்க செல்ல வேண்டும்? ஆரவல்லி கோட்டையுடைய கோட்டைக்கு செல்ல வேண்டும். கோட்டைக்கு போடுவாங்க. யாரான நேர்களுக்கு வெள்ளூர் பட்டினம் புறப்படு போகலாம். இப்ப எங்கடா வந்திருக்கிறோம்? வீரகாரன் கோயிலுக்கு முன்னாடியே தான் ஜாமிக்கிறோம். தாயாளி குட்டி போட்டே இல்லையா? இப்பொழுது எங்கடா வந்திருக்கிறோம்? வீரகாரன் கோயிலுக்கு தான் ஜாமி வந்துக்கிறோம். 9 மணி தஞ்சாமி தாமாடிச்சு மாதிரி சுத்திட்டு வரோம். ஏய் அப்படி இல்ல, இந்த நாடகத்தில் எங்க வந்திருக்கின்றோம்? நாடகத்தில் கேக்குறீங்களா? ஆமா. இப்பதான் சாமி காளிகா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அங்க தெரிகிறது பார்த்தாயா? என்னது அங்கே தெரிகிறது பார்த்தாயா? அங்கெல்லாம் பூரா தூங்கிட்டு இருக்கிறாங்க சாமி. டீ கடைக்கு தெரியுது பாரு சாமி. அங்க இல்ல, இதெல்லாம் உயரமா கூலியா கொடுத்து தலை கொஞ்சம் பெருசா கொடுத்தாங்க. அதனால நல்லா மூளை வேலை செய்யுது அவனுக்கு. கோமாளி எப்படியடா இப்படி எல்லாம் எங்களை கொள்ற அப்பா சாமி? ஏய் என்ன ஆயிட்டு நீ வர? இல்ல, அதுக்கு என்ன மாதிரி ஒண்ணுமில்ல. இதெல்லாம் நல்லா இல்ல சாமி. நீ எப்பயும் நின்று இருக்கிற மாதிரி சாமி. என்ன பாணி பண்றியா? இல்ல 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 இல்ல. ஏய் அங்க தெரியுனா நான் தூங்கிட்டு இருக்கறா. அதுக்கு பின்னாடி பாறா. அங்க ஒரு ஆய பாரு மூத்திரம் விட்டு இருக்குது. உன்கிட்ட சொன்னதே வைக்காதீங்க. ஏய் ஆயா மூத்திரம் விடுறதா சொன்னே. அங்க தெரியுது பார்த்தாயா? ஆமா சாமி, சேரங்கெல்லாம் பூரா நிறைய போய் செத்து போட தேவை. அண்ணா டேய், அம்மானுடைய கோயில். ஆமா, ஆலயம். ஆலயம் தெரியுது. ஆமா, பூரா தென்னை மரம் தான் பின்னாடி தெரியுது. அங்கே பார்த்தாயா? காளியம்மனை தோத்திரம் செய்து எதிர்வாள கற்பூரம். அம்மா என்
பரமேஸ்வரியாக சக்தி வடிவமாக மையான காளியாக இப்பொழுது ஆரவல்லி கோட்டைக்கு முன்பதாக இருக்கக்கூடிய மாய மந்திரங்களுக்கெல்லாம் தலைவியாக விளங்கியிருக்கூடிய இதெல்லாம் மாய மந்திரத்துக்கெல்லாம் ஏன் காளியம்மன் கோவிலுக்கு போகணுங்கிற விளக்கம் இதை பார்த்தாதான் தெரியும். இந்த ஆரவல்லி இடத்துல ஜெயில்வட்ட அள்ளிமுத்து என்ன ஆகிறான், ஏன் இந்த மாய மந்திரத்துக்கெல்லாம் சக்தியாக விளங்கியிருக்கூடிய சக்தியின் வடிவமாக பிறந்த காளி நீலி பெரியாண்டிச்சு அங்காள பரமேஸ்வரி இப்படி எல்லாம் பெண் தெய்வத்துக்கிட்ட போனா விலகம் என்பது அர்த்தம் இந்த நாடகத்தை பார்த்தாதான் தெரியும். மனுவே தெய்வம் உள்ளமே கோவில் இந்த மயான காளியாக இந்த பேய் பிசாசி பிள்ளை சூனியம் இதற்கெல்லாம் தலைவியாக இருக்கக்கூடிய இந்த சக்தியாக பிறந்திருக்கின்றா. உங்கள் கையில் இருக்கும் காணி 5-10 இந்த மயான காளியாக பிறந்திருக்கின்ற இந்த பத்திரகாளியம்மன் அடியிலே போட்டு வேப்பிலைப்பட்டால் வெளி நீங்கும். அதனால் இந்த அம்மனை தொட்டு வணங்கி சென்று அப்படியே அமருங்க.
கடவுள் மேல கடவுள் மேல தவறு செய்தாய். ஏய் வேறாண்டி உன் தவத்தை வச்சு உனக்கு என்ன வர வேணும்? அம்மா நாங்கார நீதி ஆரவல்லி கோட்டையிலே காது காத்த வீட்டுல உனக்கு என்ன வர வேணும்? ஆரவல்லி மாதர்களை ஜெயம் பெறுவதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் தாய் மாமனுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய காளியம்மனை தோத்திரம் செய்து உன் சொல்வடிக்கு ஆரவல்லி கோட்டைக்குள்ளே போக சொல்லியிருக்கிறார் என் தாய் மாமன்கள் தர்மன், வீமன், அச்சுரன், அகல, சகாதேவன் ஐவர்களும் இந்த காளியம்மனை துதி செய்து காளியம்மன் சொல்வடிக்கு ஆரவல்லி மாதர்களை கோட்டைக்குள்ளே போனால் நிச்சயம் ஆரவல்லி மாதர்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் காலமெல்லாம் என்னை வணங்கி சென்றால் பின்ன சோனியும் காட்டு கருப்பு எலும்பு உடைப்பேன், பகச்சவன பல்ல உடைப்பேன், பகையால் வந்துடும் என் பாதத்தில் என் எகையால் வந்துடும் என் எதுக்கு வச்சுக்குவேன். நேராடி நேர்க்க யாய் சாரவேன் நேராடி நேர்க்க நேராடி நேர்க்க நல்லூர் வட்டாரத்தை ஆடுவாக்கூடிய அந்த அறிவாட்டிலே நீ வெல்ல வேண்டும், ஜெயம் பெற வேண்டும். அப்படித்தானே? ஏய் அந்த ஆறுவல்லி ஒரு சொல்லும் கூட வச்ச கூட மலையாளமாக கலந்து தக்கமா அப்படி என்று பிள்ளை சூனியும் காத்து கருப்பு எதை வேணா செய்வாங்க. ஆனா அதில் வெல்வதற்கு வர கேட்கிறாய், நான் வரம் தருகிறேன். காலமெல்லாம் காளிதேவனுடைய பேர குழந்தைகளாக விளங்கி வரக்கூடிய உன்னையே தெய்வமாக மதிக்கக்கூடிய பாண்டவர்களுடைய தங்கை மகனாக விளங்கி வரக்கூடிய நான் தான் ஒரு கஞ்சாத வேந்தனுக்கும் சங்கமதிக்கும் பிள்ளையாக பிறந்த அல்லிமுத்து. உன்னை பற்றி எனக்கு தெரியும், சரி என்னை பற்றி தான் உனக்கு தெரியாது. அதனால் காளியம்மனை தோத்திரம் செய்து அந்த ஆறுவல்லிகளை வெல்ல வேண்டும் என்றால் உனக்கு வேண்டிய வர்றோம் இந்த காளிதேவி நான் தர்றேன். ஆறுவல்லி வென்று விட்டால் இதெல்லாம் காணிக்க கொடுப்பேன். ஏண்டா டேய், இப்ப அம்மாளுக்கு சக்தி இருக்குது, நம்ம குடுக்கறா நம்ம வெறுங்கையில மூலம் போட்டு என்னடா பண்றது? என்னடா குடுக்கறது? அதுதானே அம்மா அகண்ட பார்வை நீண்ட கரங்களை பெருத்த மேனி கருத்த உடல் 12,000 கெஜேந்திரம் படமளித்த யானையா வந்தாலும் எதிர்கொண்டு நிற்கக்கூடிய மாவீரனின் மாமன் வீமச்சேனன் அவனையே அலங்காரம் கொண்ட பெண்கள் எப்படி கல்கரங்களை அடக்கி கதங்களை விட்டு அகத்தை அடக்க செய்தார்களோ அதை நான் அவர்களுக்கு பெண் என்று பாராமல் ஏகப்பட்ட தலைகரம் ஏறிவிட்டது. அதனால் ஆரவல்லி மாதர்களை நீ சொல்வது போல் நான் செயல்பட்டு வந்து விட்டால் செயல்பட்டு ஆரவல்லி கோட்டையை விட்டு வெளியே வந்து விட்டானா இந்த காளி கோவில் முழுமையாக அவர்களுக்கு உனக்கு பாத காணிக்கா அவர்களை பல்ல உடைச்சு பாத காணிக்கா போடுறேன். மயிறு மாறுத்து மகட தோரணம் கட்டுறேன், முளை மூக்கறுத்து உனக்கு முன்னாள் தோரணம் கட்டுறேன். ஆறுவல்லி கோட்டை விட்டு வெளி தாண்டினா பல்ல புடுங்கி பாத காணிக்கு மாளிக்கு முன்னாடி மகட தோறணும், அது மொழியறுத்து மோகத்துக்கு முன்னாடி தோரணம் கட்டுறேன். நிச்சயமா கட்டுறேன், நிச்சயமாக. ஒருவது மறந்துடாது, என்னை பற்றி உனக்கு தெரியாது, நினைவு வச்சுக்கோ. அதனால கோட்டை விட்டு இந்த காளி வெளியே வந்தனா தூக்கு மலை மயிறு மாற அடுத்துக்கிட்டா வெளியே வருவேன். அது யார் வரை வெளியே வந்தா மூடுபடி வந்துடும், மூணு சொல் வந்துடும், கூடு விட்டு கூடு பயக்கூடிய மலையாள பக்காதி பையி மந்திரம் அத்தனையும் இந்த பண்டாட்டு பண்டாறு விட்டு தருகிறேன். இதுல உள்ள விபதி எடுத்து போட்டால் விலகும். கொஞ்சம் பண்டாறு விட்டு வீரச்சாட்டை அவையில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவையில் அடக்குவதற்காக வீரச்சாட்டை இந்த மந்திரவாள் எந்த மைய மந்திரமோ இந்த மந்திரம் வாழ்க்குள்ள அடக்கும். படி சரிமா அம்மா வென்று வா.
எதிர்பார்த்து கொண்டிரு. ஏய், நான் வந்து உனக்கு கொடுக்குறேன். நான் கொடுத்துறோம் நிச்சயம் பொய்யாகாது. அதனால எப்படி மைய மந்திரம் பிள்ளை சூனி இருந்தாலும் காலையில ஓட்டி விட்டு வெளியே வந்தா உனக்கு வந்து கொடுக்கணுமா? உனக்கு வெற்றி ஆகும். அப்படி ஆகட்டும். அம்மா கிட்ட எல்லாம் வாங்கிட்டோம். அம்மா கிட்ட போராத்தையும் வாங்கிட்டோம். இதுக்கு மேல ஆரவல்லி மாதர்களை சுலபமாக செயல்பட்டு வரலாம். கோட்டைக்குள்ளே போலாமா? போலாம். ஏடா கோட்டை முன்னாடி என்னமோ போராட்டத்துக்கு படிச்சு பாடுறாங்களா? சொல்லியா நல்லா படிச்சு பார்த்து வா. ஆரவல்லி வைக்கக்கூடிய பந்தயத்தில் ஜெயித்து விட்டால் என்னது வெற்றி பரிசாக பெண் தருகிறோம். இல்லன்னா ஆரவல்லி இடத்தில் தோத்து விட்டால் அவங்களுக்கு கடுமை. இத மகாராஜா கிட்ட பொண்ணுக்கிறத சொல்லக்கூடாது. நாமளும் கல்யாணம் ஆகாமக்கிறோம். அந்த பொண்ணை நாம கட்டிக்கலாம். மகாராஜா என்னடா இருக்குது? மகாராஜா போரில் எப்படி தெரியுமா இருக்குது? ஆரவல்லி மாதர்கள் வைக்கக்கூடிய பந்தயத்தில் ஜெயித்து விட்டால் ஆரவல்லி மாதர்கள் உனக்கு அடிமையா? அப்ப ஆரவல்லி நீங்க ஜெயிச்சு விட்டீங்களா? ஆரவல்லி மாதர்கள் உனக்கு அடிமையா? நாம தோல்வி அடைந்து விட்டால் அவங்களுக்கு அடிமை. சரி, வேற எது இல்லையா? வேற எது இல்ல. நெசமாலும் எது இல்லைங்க. பிறகு ஏதாவது வந்தால் எது இல்லைங்க. சரி, சந்திப்போம். நான் இருக்கிறேன். கோட்டைக்குள்ளே புறப்படுவோம். புறப்படு பார்க்கலாம். என்னுடைய பெயரோ சித்திரவள்ளி. அதாவது காசிரெட்டிக்கும் கனகவள்ளிக்கும் பிறந்தவர்கள். அக்கா தங்கைமார்கள் சரியாக 7 பேர். 8 பெண்கள். ஆரவள்ளி, சூரவள்ளி, நீலவள்ளி, விசித்திரவள்ளி, வினோதவள்ளி, நடினவள்ளி இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நாங்கள் அக்கா தங்கைமார்கள் சரியாக 7 பேர் பிறந்தோம். 7 பேர் பிறந்திருந்தாலும்
ஏதோ காரணமா அக்கா தங்க அழைத்து வர சொன்னா ஆராய்ச்சி மணி அடிக்கிறது, ஏதோ ஒரு சத்தமாகுது. அதனால் இந்த ஆரவள்ளி கோட்டைக்கு யாரோ ஒருவன் வருவது போல் தெரிகிறது. அதனால் இந்த 3 மணி மந்திரத்தை எடுத்து ஏவி விடுங்க. வரவனுக்கு கோட்டை இருக்கும் என்றே தெரியாமல் கண்ணே தெரியாது இருண்டுகிட்டு போடுறது கோமிகடி மந்திரத்தை. ஓட்டிக்குள்ள போந்துட்டோம். கோட்டைக்குள்ளே உள்ளே போய்விட்டோம். ஆமா. புறப்படா போலாம். இப்பொழுது எங்க இருக்கிறோம்னே தெரியலையே. வீரகாரன் கோயிலுக்கு முன்னாடியே தான் நின்னுட்டு மூடு பணியாக இருக்கின்றது. கோட்டைக்குள்ளே போக வழியே தெரியவில்லை. எங்கடா இருக்கின்றது வழி? கொலால போக முடிக்கும் தானே வா. அதனால் இப்பொழுது அம்மா கொடுத்தாலே நோவா நோவா இல்ல விபூதி 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 கொடுக்குது அம்மா. ஆமா ஆமா அது ஏவி விடுங்க. ஆமா தலைமையில மண்ணவாரி போடுறேன். சரி வேற பக்கம் போடுறேன். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மா ஆதிபராசக்தி அம்மா சக்தி இனிமே மூடு பண்ணி விலக மாட்டேங்குது அம்மா. இந்த பக்கம் டேய் இந்த பக்கம் வந்துட்டியா? இந்த வாடா டேய் இந்த வந்துடுறா. ஓம் சக்தி அம்மா தாயே பராசக்தி காப்பாத்தி விடுமா. அம்மா மலையாள பகவதி சக்கம்மா பத்திரகாளி அம்மா ஓம் சக்தி அம்மா இன்னும் மூடுபடியா விலகவில்லையே அம்மா. அங்க போடுறா. நான் மந்திரம் போற பக்கம் அம்மால நினைச்சு போற பக்கம் யாவர அம்மா போறாங்க அங்க போடுறாங்க. சரி எனக்கு பின்புறமாக நின்று போறன போடுங்க. அம்மா ஆதிபராசக்தி ஓம் சக்தி. டேய் ஏடா சுத்தி சுத்தி யா மேலே போடுறா. அம்மா சக்தி ஓமேலே இறங்கறாளாட்டங்க. உளுத்தாங்க தலையில வேற போ. அம்மா மூடுபடியா விலகவில்லையே. சரி நீ ஒருவரமாக நின்று கொள். அம்மனை துதி செய்யலாம். உட்கார்ந்து கடை ஒரு ஓம் சக்தி ஓம் சக்தி. இப்பொழுதெல்லாம் மூடுபடி விலகி பார்த்தாயா? நான் போயிட்டேன். சரி அம்மானுடைய சக்தியே சக்திதான். அம்மா நேராகவே வந்து விட்டால் பாத்தியா? டேய் அம்மா பாடுறா. ஐயா ஐயா மாப்பிளகாரி. ஏய் சேகரண்ணா யூடியூப் சேகரன் மீட்டிகாராயா வந்துருக்கு. மஞ்சள் படம் போச்சு வந்துட்டாயா. கண்ணு வலித்ததை பார்த்தாயா? அம்மா நேரிய வந்துட்டா. ஏய் இந்தாண்ட திரும்பியா. ஆமா மூடுபடி விலகி விட்டது. பொறுமடா உள்ள போலாம். உள்ள போங்க. சூரியனை பார்த்தால் எவ்வாறு பனி விலகுமோ அதே போல் பளிச்சென்று விலகிவிட்டது. அதனால் இந்த பனியே மறைந்திருக்கிறது என்றால் யாரோ ஒரு மாவீரன் வருவது போல் தெரிகிறது. அவனை சும்மா விடக்கூடாது. அதனால் கதங்களை ஏவி விடுங்கள்.
கைசாமல் கூவுகிறது ஆராய்ச்சி மணி அடிக்கிறது வாங்கடி அவன் யார் என்று பார்த்து வரலாம்